சென்னை 11/2/2025. கதை எண் 812. யாருக்கு முத்தம் தர? பஞ்சாபை சேர்ந்த பெரியவருடன் பேசிக் கொண்டிருந்தேன். மதியம் சாப்பிட அழைத்தார். உட்கார்ந்தோம். திருக்குறள் குறித்து அவரது தந்தையார் அறிந்து உணர்ந்து அதை பஞ்சாபி மொழியில் மொழிபெயர்த்தவர். என்னுடைய பாத்திரங்களை திறந்தேன். வல்லாரை துவையல், பிரண்டை துவையல், புதினா சட்னி நன்றாக இருக்கிறது என்றார். அவருடைய பாகற்காய் வறுவலை கொடுத்தார். நெய்யில் வறுக்கப்பட்டது. பொய் சேர்க்காமல் சொன்னாலும் நன்றாக இருந்தது. அவர் எழுதும்போது 3 திருக்குறள்களை பகிர்ந்தேன். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் குறித்தவையே. அவர் கொண்டு வந்த பாத்திரங்களில் அரிசி சாதம் காணவில்லை. சப்பாத்தி கூட இல்லை. எனக்கு சுகர் என்றார். அவர் இனிப்பானவர்தான். ஹியூமன் கைண்ட் புத்தகம் குறித்து பேசினேன். கையில் எடுத்துச் சென்று காட்டினேன். உங்களுக்கு சூஃபி ஞானி ஃபரீத் பற்றி தெரிந்திருக்கும். உங்களை அடித்தவர் பாதங்களில் கூட முத்தமிடலாம் என்று சொல்லியிருக்கின்றார். பஞ்சாபி மொழியில் அந்த பாடலின் 4 வரிகளையும் சொல்லித் தந்தார். அடுத்த நாள் அதை இணையத்தில் தேடி பார்த்தேன். கிடைத்தது இந்த கதையும்.